கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பாதுகாப்பு பணிகள் குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதையொட்டி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பில் மத்திய படை மற்றும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உள்ளே செல்ல செல்போன் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை 23 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும் என்றும், தபால் ஓட்டுக்கு 7 மேசைகளும், மின்னணு வாக்கு எண்ணிக்கைக்கு 94 மேசைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தில் 373 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் ஒவ்வொரு 3 தொகுதிக்கும் 2 மேற்பார்வையாளர்கள் வீதம், ஒரு மக்களவை தொகுதிக்கு 2 அதிகாரிகள் இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக நியமனம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.